ஹோல்ட் ஆன். பாமகவில் ஐயா ராமதாசுக்கும் டாக்டர் அன்புமணிக்கும் இடையே நடந்த அந்த பல பரீட்சையில இப்போ ஒரு கிளைமேக்ஸ் வந்திருக்கு. பாமகவின் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் இசிஐ இப்போ அதிகாரப்பூர்வமா முத்திரை குத்தியிருக்கு. த பேட்டில் ஃபார் மேங்கோ சிம்பல். இதோ அந்த அதிரடி தீர்ப்பின் பின்னணி. வணக்கம், இது உங்கள் பிராண்டிகிரி. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குற நேரத்துல பாமகவோட மாம்பழம் சின்னம் யாருக்கு? அன்புமணி தலைமையிலான பாமகவா இல்ல ராமதாஸ் தலைமையிலான பாமகவா அப்படிங்கிற குழப்பத்துக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவு டாக்டர் ராமதாசுக்கும் அவரோட ஆதரவாளர்களுக்கும் ஒரு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. லெட்ஸ் பிரேக் தி ஸ்டோரி. தேர்தல் ஆணையத்தின் அதிரடி தீர்ப்பு. கடந்த சில மாதங்களாகவே பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உரிமை போர் நடந்து வந்தது. அன்புமணி கூட்டிய பொதுக்குழு செல்லாதுன்னு ராமதாஸ் தரப்புல வாதிட்டாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் இப்போ தெளிவா சொல்லியிருக்கு, அன்புமணி ராமதாஸ் தான் பாமகவின் அதிகாரப்பூர்வ தலைவர். அவரோட தலைமையிலான கட்சிக்குத்தான் மாம்பழம் சின்னம் சொந்தம். படிவம் ஏ மற்றும் பியில் கையெழுத்திடும் அதிகாரம் வர்ற 2026 தேர்தல்ல பாமக வேட்பாளர்களுக்கு படிவம் ஏ மற்றும் பியில் கையெழுத்திட்டு சின்னத்தை ஒதுக்கும் முழு அதிகாரம் இனி அன்புமணி ராமதாசுக்கும் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனுக்கும் மட்டுமே உண்டுன்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. ராமதாஸ் தரப்புக்கு நேர்ந்த பின்னடைவு. டாக்டர் ராமதாஸ் ஏற்கனவே டெல்லி ஹைகோர்ட் மற்றும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இது சம்பந்தமா மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. ஆனா கட்சியின் மெஜாரிட்டி நிர்வாகிகளும் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களும் அன்புமணி பக்கம் இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்திருக்கு. அன்புமணி ராமதாஸின் பதவிக்காலம் 2026 ஆகஸ்ட் 1 வரை நீட்டிக்கப்பட்டத தேர்தல் ஆணையம் முளைப்படி ஏத்துக்கிட்டு கடிதம் அனுப்பியிருக்கு. 2026 கூட்டணி வியூகம். இப்போ சின்னம் உறுதியானதால எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஏடிடிஎம்கே பாஜக கூட்டணியில பாமக அங்கம் வகிப்பத அன்புமணி உறுதி செஞ்சிட்டாரு. இது ராமதாஸ் தரப்பை இன்னும் அப்செட் ஆக்கியிருக்கு. த லெகசி இஸ் ஷிஃப்டிங். டுடேஸ் அதர் ஹை வோல்டேஜ் பீட்ஸ். ஒரு பக்கம் பாமக சின்னம் சண்டை, இன்னொரு பக்கம் விஜயின் தவக 3ஆம் ஆண்டு கொண்டாட்டம். இதுக்கு நடுவுல மத்திய பட்ஜெட் 2026 பற்றிய விவாதங்கள் தமிழக அரசியலை தெறிக்க விடுது. The sun has officially taken over the fort. ராமதாஸை தாண்டி அன்புமணி பாமகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரா? இல்ல இந்த விரிசல் வன்னியர் வாக்கு வங்கியை பாதிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு பிஎம்கே லீடர்ஷிப் வார் அண்ட் டிஎன் எலெக்ஷன் பிரேக்கிங் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is பிராண்டிகிரி signing off. Keep watching.